ஃப்ரெண்ட்ஸ், HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி 3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 13க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அஃபீஷியல் வெப்சைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், hindusthanpetroleum.com/job openings. இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டச் பண்ணி இந்த பேஜ்க்குள்ளே வந்துடுங்க. இதில் கீழே பாருங்கள், கரண்ட் ஓப்பனிங்ஸில் கிராஜுவேட் இன்ஜினியரிங் என்கேஜ்மெண்ட், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனி இன்ஜினியரிங் என்கேஜ்மெண்ட் 2024. ஸோ இதுக்கு கீழே அட்வைஸ்மெண்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, அதே மாதிரி எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை பொறுத்து உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங்கில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இந்த டிசிப்ளினில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜென்ரல் OBCயாக இருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் 60% இருக்கணும். ஒருவேளை நீங்கள் SC ST டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். 18 ரன்னிங்கில் இருந்தாலும் ஓகே, கம்ப்ளீட்டடாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18 வந்து ரன்னிங்கில் இருக்கணும். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா SC STக்கு 5 இயர்ஸ் இருக்குது, நீங்கள் 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு 3 இயர்ஸ் இருக்குது, நீங்கள் 28 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் பார் ஆனால் ரிலாக்ஸேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி பாருங்கள், 25,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி சேலரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்கில் இருந்து வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் செலவுக்கு வச்சுட்டு பாதி பணத்தை உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்ரெண்டிஸ் டியூரேஷன் 1 இயர் தான் இருக்கும். ஸோ 1 இயர் தான் இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த 1 இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி இதே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ரெகுலராக ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை அதிகமாக தருவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ 1/4/2021 அப்புறம் நீங்கள் இந்த டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1/4/2021 முன்னாடி நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இன்ஜினியரிங் ப்ரீயர் டு 1/4/2021 ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். இந்த டேட்க்கு முன்னாடி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் இல்லை. இந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ CGPAவாக இருக்குது அப்படின்னா அதை பர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினியரிங் பர்சன்டேஜு, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸு இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்ஜினியரிங் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் இன்ஜினியரிங் பர்சன்டேஜு, இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சின்னதாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும், ஒரு சின்ன மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த இன்டர்வியூ எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. வெப்சைட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் டெலகிராம் மூலிமா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா
ஸோ அந்த வெப்சைட் லிங்க் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இன்னொரு முறை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அதை ஃபில் பண்ணிட்டு அகெயின் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ லொக்கேஷன் வந்து கேட்பாங்க. எந்த லொக்கேஷனில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அதுக்கான ப்ரெஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வரும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிட்டு பேங்கிங் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்ஸ்லேயும் வந்து உங்கள் டவுட் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் 7 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 7ல் பாருங்கள், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கும். இதுக்கும் வந்து நீங்கள் டைப் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்னா மும்பை லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ மும்பை ரிஃபைனரியிலே தான் இப்போதைக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷனில் போய்ட்டு என்னால் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ண முடியும், ஸ்டே பண்ணி என்னால் அப்ரெண்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நாம் தான் ஸ்டே பண்ணோமா, அவங்க வந்து அக்காமடேஷன்லாம் தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அக்காமடேஷன்லாம் நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணிக்கணும். கேன்டீன் ஃபெசிலிட்டி வேணால் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் மந்த்லி சேலரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கேன்டீனுக்காக பிடிச்சிப்பாங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கும். ரூமெல்லாம் நீங்களாக தான் அரேஞ்ச் பண்ணி அப்ரெண்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.